பேர் வசந்த். நானும் என் ஃப்ரெண்ட் இருக்கும் சேர்ந்து ஒரு சேனல் இருக்கோம். அந்த சேனலோட ஐடியா என்னன்னா, நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயத்தை எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க சொல்லி புரிய வைக்க முடியுன்றது அந்த சேனலோட ஐடியாவே. இந்த சேனலில் வெவ்வேறு செக்டாரில் வெவ்வேறு சீரிஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 சீரிஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் முதல் சீரிஸ் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற சீரியஸ். நாங்கள் ஏன் மெக்கானிக்கல் சம்மந்தமாக செலக்ட் பண்ணோம்னா, நாங்கள் 2 ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமாக நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் ஃபேஸ் பண்ணதை வச்சு அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறோம். நான் நெட்டில் ஒரு விஷயம் தேடாமல் நினைக்கும் போது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் தேடும் போது எனக்கு எதுவுமே தோணாது. எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எதை தேடி எந்த ஆன்சர் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இருக்காது. இதே இது ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்லேயோ ஒரு வெஹிக்கிளை பார்க்கும்போது, ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தமாக மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு தோணும், இது எப்படி நவுழுது, இது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஆனால் ஒரு நெட் இருக்கும்போது, நெட்டு கையில் இருக்கும்போது ஏதாவது சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனில் அமையும் போது என்னால் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து என்னால் தெரிஞ்சுக்கிற முடியல. சரி, நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியல, புக் எடுத்து படிப்போம். அந்த புக்கில் ஏதாவது ஒரு டவுட் அரைஸ் ஆச்சுன்னா அந்த அரைஸ் ஆகிற டவுட்டை வந்து நெட்டில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்னு நான் எடுத்துக்கிட்டால் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, பேசிக்ஸே நமக்கு தெளிவாக புரியுறது இல்லை. புரியுறதுன்னா அது காரணம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஒரே காரணம் என்னென்னா, தமிழில் எனக்கு கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் தர மாட்டேங்காங்க அப்படின்றதான் முக்கியமான காரணம். இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தான். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது தமிழ் தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்மளோட ஐடியாவை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு இங்கிலீஷ் தேவையாக இருக்கலாம். மற்றபடி ஒரு நல்ல இன்ஜினியருக்கு தேவைப்படுறதுனா பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன ப்ராப்ளம் அவன் லைஃப்பில் அவன் ஃபேஸ் பண்ணாலும் அதை சால்வ் பண்ண தெரிஞ்சால் போதும் அவன் ஒரு நல்ல இன்ஜினியர் தான். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா இன்ஜினியர்ஸ்க்கு தேவைப்படுற அந்த பேசிக்ஸை தமிழில் எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எடுத்து அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு சாப்டரையும் நாங்கள் மேக்ஸிமம் 10 minutes தாண்ட மாட்டோம். ஒரு ஷார்ட் லெக்சர் கொடுக்கலான்னு இருக்கோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு இழுக்க மாட்டோம். எவ்வளோ ஷார்ட் டைம் சொல்லிட்டு அதை அவங்க புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சுருவோம். இந்த வீடியோஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் அப்லோட் ஆகும். நாங்கள் இன்னும் சீரிஸ் சமைக்க போகிறோம். எங்களோட செகண்ட் சீரிஸோட ஐடியா என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சீரிஸாக அது இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னா, நம்மளை சுற்றி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட், போஸ்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. பேங்க் டிபார்ட்மெண்ட், இதிலலாம் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அந்த போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கும், அவங்களுக்கு யாரெல்லாம் சுப்பீரியராக இருப்பாங்க, அவங்களோட லிமிட்ஸ் என்ன, இதை பற்றி நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணலான்னு இருக்கோம். இதுதான் எங்களோட இன்னொரு சீரியஸோட ஐடியா. அப்கமிங் வீக்ஸில் இந்த 2 சீரிஸ்லையும் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெவ்வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.